மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். வணக்கம். இன்னைக்கு திமுகவில் கடவுள் நம்பிக்கை தொடர்பான பிரச்சனைங்கிறது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் ஆராசாவின் பேச்சு, அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் சேகர் பாபு ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்த நேரத்தில் அந்த கயிறு கட்டுறது பொட்டு வைக்கிறதுன்னு ஆராசா சொல்கிறது எல்லாமே அமைச்சர் பிடிஆரை குறி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவங்க பேசிட்டு வராங்க. இதன் பின்னணியில் என்ன நடந்துச்சு, உண்மையிலே என்ன விவகாரம், ஏன் ஆராசா அப்படி பேசினார், எந்த நிகழ்ச்சியில் பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்த்துருவோம். அதே மாதிரி மீண்டும் மத்தியில் நிர்மலா சீதாராமன் அமைச்சரை இங்கேருந்து தம்பிதுரை போய் சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி டெல்லியிலிருந்து CV சண்முகம், அதே சமயத்தில் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. இந்த 2 சந்திப்புகள்ங்கிறது பெரிய அளவில் அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகி ஒருவர் போஸ்டர் அடித்த விவகாரம்ங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாகவும் மாறிட்டு வருது. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவராக இவர் தான் நீடிக்கணும், வேண்டாம் வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம், வேண்டும் வேண்டும் இவர் தான் எங்கள் மாநில தலைவராக வேண்டும் அப்படின்னு பிஜேபியை சேர்ந்தவங்களும் போஸ்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி பல விவகாரங்கள் இந்த பிரச்சனையை சுற்றி தமிழகத்தில் இப்போ எழுப்பப்பட்டு வருது. இது எல்லாத்தையும் விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். திமுகவை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே இவங்க இந்து மதத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு, இயக்கம், கட்சி அப்படின்னு அதை விமர்சிக்கக்கூடிய பலரும் திமுகவை விமர்சிச்சுட்டே வந்தாங்க. இந்த நிலையில தான் தொடக்கத்திலிருந்து இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரியார் கடுமையான விமர்சனங்களை இந்து மதத்துக்கு எதிராக வச்சுட்டு வந்தார். ஆனால் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மெல்லிய அணுகுமுறையை கையாண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி கலைஞரும் அந்த ஒரு அணுகுமுறையில் தான் இருந்தார். குறிப்பாக திருவாரூர் தேர் பல ஆண்டுகளாக ஓடாமல் இருந்த அந்த தேரை மறுபடியும் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் அவர் அதை தேரை ஓட வச்சார். தனிப்பட்ட முறையில் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் அரசியல் நடைமுறை அரசில் வந்ததுக்கப்புறம் அவர் எல்லாருக்குமான ஒரு தலைவராக இருந்தார், முதல்வராக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மாதிரி அதே நேரம் கலைஞருடைய பேச்சுகள் விமர்சனங்களை சந்திக்காமல் இல்லை. ராமர் எந்த கல்லூரியில் பொறியியல் படித்தார் மாதிரியான பேச்சுகளும் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுது. அதே மாதிரி கலைஞரை சத்ய சாய்பாபா சந்திச்ச விவகாரமும் சர்ச்சைக்குரிய ஒன்றா பார்க்கப்பட்டுச்சு. இதன் நீட்சியாக முதல்வர் மு க ஸ்டாலின் இவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, திமுகவில் 90% பேர் இந்துக்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்டை முன் வச்சார். அது மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற போது 2021 பதவி பிரமாணம் செய்யறப்பெல்லாம் கடவுள் மீது ஆணை அப்படின்னு சொல்லாமல் மனசாட்சியின் மீது ஆணையாக அப்படின்னு தான் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி 2 தரப்புலையும் 2 விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டே வந்துச்சு. இந்த நேரத்தில் தான் திமுக ஆட்சியில் 2023, 24, இப்போ 25 இந்த 3 ஆண்டுகளையும் ஒவ்வொரு சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் நடந்துகிட்டே வந்துச்சு. 2023 பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுங்கிறது கடுமையான விமர்சனங்களை சந்திச்சது. சனாதனம் அழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இது இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்தினுச்சு. அவருக்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள் வட மாநிலங்களில் பேசப்பட்டுச்சு. இங்கே ஆந்திரா, தெலுங்கானா போன்ற பகுதிகளிலும் அவருக்கு எதிரான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த வீடியோலாம் வெளியானுச்சு. இதை அடுத்து திமுக ஆட்சியில் பார்த்தோம்னா முருகன் மாநாடு நடத்தப்பட்டுச்சு 2024. அமைச்சர் சேகர் பாபு அதை சிறப்பாக நடத்தி வச்சார். ஆனாலும் இதை கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளே கடுமையாக விமர்சித்தாங்க. இது மதச்சார்பற்ற கூட்டணியில் இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு அரசு ஆதரவாக இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விகளும் சர்ச்சைகளும் முன்வைக்கப்பட்டுச்சு. அதற்கு மாற்றா அரசு சார்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அரசு தான் இந்து சமய அறநிலைத்துறை எடுத்து நடத்திட்டு இருக்கு, ஸோ அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை அரசு தான் ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பதில் விளக்கமும் கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி 12 காலமாக பலவிதமான சர்ச்சைகளும் பலவிதமான பதிலடிகளும் கொடுக்கப்பட்ட நிலையில தான் சமீபத்தில் நீலகிரியோட நாடாளுமன்ற எம்பியா இருக்கக்கூடிய ராசா பேசின ஒரு கருத்துங்கிறது அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போனதாக சொல்லப்படுது. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீலகிரி ஊட்டியில் ஒரு மாணவரணி சார்ந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் இவர் கலந்துக்கிட்டு பேசுறாரு. ராஜீவ்காந்தி தலைமையில் இந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதில் சிறப்பு அழைப்பாளராக ராசா அப்புறம் அமைச்சர் ஒருத்தர் கலந்துக்கிட்டு பேசுறாங்க. இதில் ராசா பேசுனது ஏன் சர்ச்சையாகுது அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேச்சில் அது மாதிரி உங்கள் வீட்டில் பெற்றோர்களோ இல்லை பாட்டிகளோ துண்ணூறு பூசினாங்கன்னா அந்த துண்ணூறு பூசிங்க, ஆனால் நீங்கள் வெளியில் திமுக காரன்னா கரவேட்டி கட்டிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் துண்ணூறு பூசுறது கயிறு கட்டுறதுலாம் இருந்துச்சுன்னா யார் சங்கி யார் திமுக காரன்னு தெரியாது, அதனால் இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி துண்ணூறு அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது மிக கடுமையான எதிர்விளைவுகளை சந்திச்சது. குறிப்பாக
பிஜேபியை சேர்ந்தவங்களாம் அதுக்கு கடுமையான கண்டனங்கள் சொன்னாங்க. என்னன்னா இது வந்து இதே மாதிரி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் நீங்க சொல்லிடுவீங்களா? ஒரு இஸ்லாமியர் குல்லா போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஒரு கிறிஸ்தவர் சிலுவை அணியக்கூடாது திமுகவில் இருந்தா அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்ப இந்துக்களை மட்டும் ஏன் குறி வச்சு சொல்றீங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் எழுப்பப்பட்டுச்சு. இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இல்ல அவர் வந்து பிடிஆர் தான் குறி வச்சு சொல்றாரு, பிடிஆர் தான் கயிறு கட்டியிருக்காரு, பிடிஆர் தான் துணூர் பூசியிருக்காரு, ஸோ இவருக்கு என்ன பகையோ தெரியல, இவர் குறி வச்சு சொல்றாருங்கிற மாதிரியான ஹேசியங்களும் நகைச்சுவையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதே சமயம் இது வந்து இப்ப ஏன் ஆராசா இதை பேசுறாரு, இது ஏற்கனவே கட்சி வந்து இந்து விரோத கட்சி அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்த பலரும் சொல்லிட்டு வர நிலையில இப்படி பண்றது கட்சிக்கு மேலும் பின்னடைவு தானே ஏற்படுத்தும் அப்படின்னு திமுக உள்ளேயே குரல்கள்லாம் கேட்க தொடங்குனுச்சு. இதை நீட்சியா அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்கள் சந்திச்சு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, கட்சி தலைவர் சொன்னாதான் அது எங்களுடைய கருத்துங்கிற மாதிரி அதை கடந்து போறாரு. ரெண்டாவது பிஜேபியில் தானே இப்படி சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும், பொதுவான ஒரு கருத்து இருக்காது, இப்ப திமுகவே இந்த மாதிரி வந்துடுச்சா அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வந்துச்சு. இந்த நேரத்தில் ஆராசா இதை பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் தலைமையும் விரும்பினுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லைன்னா இந்நேரம் தலைமை அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம், பதில் கொடுத்துருக்கோம், இதை கடந்து போறாங்க. ரெண்டாவது சேகர் பாபு வச்சு இதற்கான ஒரு விளக்கம் அளிச்சுட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. இது வந்து இப்போதைக்கு திமுக சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை ஏன் இப்ப ஆராசா பேசணும் அப்படிங்கிறது தான் கட்சிக்குள்ளேயே ஒரு முணுமுணுப்பா கேட்கப்படுது. இந்த பக்கம் திமுக இப்படி அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சொல்லிலே அடங்காத பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே டெல்லிக்கு போய் சந்திச்சுட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரு, வந்து கூட்டணிலாம் இல்லை அப்படின்னாரு. அதற்கு முன்னாடி நான் வந்து அவரை போய் சந்திக்கவே போல அப்படின்னாரு. ஆனா அதை எடுத்து அவர் சந்திச்சாரு. இவர் திரும்பறதுக்குள்ள அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டாரு, தமிழ்நாட்டில் 2026 என்டிஏ கூட்டணி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்லயே ட்வீட் போட்டிருந்தாரு. இது எடப்பாடிக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இங்கிருந்து பல தலைவர்கள் போனாங்க. குறிப்பா எடப்பாடிக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்க செங்கோட்டையன் டெல்லிக்கு போனாரு, நிர்மலாவை சந்திச்சாரு, அதை அடுத்து அமித்ஷாவை சந்திச்சாருங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியானுச்சு. இப்ப வந்து வேறு மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, எடப்பாடிக்கு ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, கட்சியிலிருந்து விலகிய டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை அவர் கட்சியில இணைத்துக்கணும், மறுபடியும் சேர்த்துக்கிட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை பயணிக்கணும், அப்போ திமுகவை வீழ்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒன்றா மாறிடும், அதை வந்து எடப்பாடி செய்யணும் அப்படின்னு அமித்ஷா கேட்டுக்கிட்டதாகவும், ஆனால் எடப்பாடி வந்து தயவு செஞ்சு இதை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதை நீட்சியா அந்த இணைப்பு அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி விருப்பம் சொல்லலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே நேரம் பிஜேபியுடனான கூட்டணிக்கு ஓகே தான், ஆனால் காலம் கடந்து கொஞ்சம் டைம் ஆகட்டும், நானே அதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி வேண்டுகோள் வச்சதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் டெல்லி மேலிடம் வந்து இவர் வந்து சரியில்லை, பிடி கொடுக்காம நழுவ பார்க்கிறாரு, இவர் இப்படியே வைக்கக்கூடாது, இவருக்கு ஒரு லாக் வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் செங்கோட்டையனை அழைச்சு பேசினாங்க நிர்மலா மூலமாக, மத்திய அமைச்சர் நிர்மலா மூலமா செங்கோட்டையன் அழைச்சு பேசினாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியானுச்சு. அது உறுதியும் ஆனிச்சு. மாதிரி செங்கோட்டையன் அழைத்து பேசப்பட்டார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்பு தரப்படுறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியானுச்சு. இந்த நேரத்தில் செங்கோட்டையன் எதற்காக அழைக்கப்பட்டார் அப்படின்னா, எடப்பாடிக்கு ஒரு லாக் வைக்கிறதுக்கு தான். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அதிமுகவினுடைய தலைமையை நாங்க மாத்திடுவோம், அதிமுக பொதுச் செயலாளரா இவரை மாத்திட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதாக தகவல்கள் எல்லாம் வெளியானுச்சு. அதற்கு மாற்றா மறுபுறம் பிஜேபியிலையும் தமிழக பிஜேபியிலையும் தலைமை மாற்றம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது நீட்சியா இவருக்கு பதிலாக நாகேந்திரன் வரலாம், நயினார் நாகேந்திரன் கொண்டு வரப்படலாம், அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் கொண்டு வரப்படலாம் சொல்லப்பட்டுச்சு. இதுல நயினார் நாகேந்திரன் மீது ஏற்கனவே பல புகார்கள் இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் மீது அவங்களும் கொஞ்சம் வயதாயிடுச்சு, அவங்க முன்ன மாதிரி அவங்களால களப்பணி ஆற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத நபர், அதே நேரம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் நல்ல அறிமுகமான நபர்களை பாஜக தமிழ் மாநில தலைவராக கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல்ல தான் மீண்டும் ஒரு சந்திப்பு டெல்லியில் நடந்திருக்கு. யார் அப்படின்னா, டெல்லியினுடைய அதிமுக முகங்களா அறியப்படுற தம்பிதுரை அப்புறம் சிவி சண்முகம், இந்த 2 எம்பிக்களையும் அதிமுக எம்பிக்களையும் அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. தம்பிதுரையை வந்து மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நீண்டதாக சொல்லப்படுது. அதற்கு பேரலா இன்னொரு பக்கம் சிவி சண்முகத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சு பேசினதாகவும் தகவல் சொல்லப்படுது. இதுல என்ன விவகாரங்கள் பேசப்பட்டுச்சு அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங், நீங்க வந்து இனிமேவும் உங்க விருப்பப்படி இருக்க முடியாது, தயவு செஞ்சு நாங்க சொல்றபடி நீங்க கூட்டணிக்கு வரலங்கிறது அடுத்த பிரச்சனை, முதல்ல அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வரணும் அப்படிங்கிறதா பேசப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. ஒருவேளை இதற்கு எடப்பாடி ஒத்துக்கல அப்படின்னா
நாங்கள் வந்து அதிமுகவினுடைய தலைமை பதவியை வேறு சிலருக்கு கைமாற்று அளிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டதா தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. இதில் இப்போ இந்த 2 செய்தி தான் எடப்பாடிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதில் எடப்பாடி அடுத்து என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கிற அதே நேரத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி இங்கே ராமேஸ்வரத்துக்கு இந்திய பிரதமர் மோடி வருகை தர போறாரு. அதற்கு எடப்பாடியை அவர் சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டு வருது. இதனால இது வந்து எடப்பாடி அவர் சந்திப்பார், கூட்டணி வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி கிட்டத்தட்ட உறுதி பண்ணப்பட்டுரும் அப்படிங்கிற தகவலும் இப்ப சொல்லப்பட்டு வருது. இதற்கு மாற்றா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் செங்கோட்டையன் அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகி ஒருத்தர் போஸ்டர் ஒட்டியிருக்காரு. இது பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய ஒன்றா பரபரப்புக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருது. அந்த போஸ்டர் கீழே மிசா GS செந்தில் மத்திய தொகுதி செயலாளர் அஇஅதிமுக மதுரை மாநகர் மாவட்டம்னு போட்டிருந்துச்சு. இது அதிமுக நிர்வாகி அவர் தான் இப்படி ஒரு போஸ்டர் எடுத்திருக்காரு. ரெண்டாவது அந்த போஸ்டரில் எடப்பாடியினுடைய படம் எங்கேயுமே இல்லை. அதற்கு பதிலாக SP வேலுமணி படம் இருக்குது, தங்கமணி படம் இருக்குது, இந்த மாதிரி வேறு சில அதிமுக தலைவர்கள் படம்லாம் இருக்குது. குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த ராஜன் செல்லப்பா படம் இருக்குது, அதிமுக பொதுச் செயலாளராக முன்னாள் பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதாவின் படம் இருக்குது, செங்கோட்டையன் படம் பெரிய அளவில் இந்த பக்கம் போடப்பட்டிருக்கு. இப்படி இது வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு அசைவு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த நபர் வந்து GS செந்தில்ங்கிறவர் அதிமுகவிலே இல்லைங்க அப்படிங்கிறதான் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக காரங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அதே சமயம் இவர் வந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜோட ஆதரவாளராக இருந்தார் அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளியாகிட்டு வருது. இது ஒரு வகையில் சர்ச்சைக்குரிய ஒன்றா பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பரமக்குடி பக்கத்தில் பார்த்தோம்னா அங்கே தமிழக பாஜக மாநில தலைவராக இப்போ இருக்கக்கூடிய தலைவரே நீடிக்கணும், அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற வகையில் பிஜேபியினர் அடித்த போஸ்டரும் அங்கே பெரிய அளவில் பேசு பொருளாக வருது. இதற்கிடையில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு சிக்னலை தரதா தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பாக இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் மத்திய அரசால் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. மக்களவையில் மாநிலங்களவையில் இப்போ என்ன நடக்குங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த சமயத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இதை கடுமையாக எதிர்க்குது. அதை வெளிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு தமிழக எம்எல்ஏக்கள் குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டமன்றத்துக்கு இன்னைக்கு வந்திருந்தாங்க. பேட்ஜ் அணிந்தபடி தான் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சட்டசபைக்கு வெளில வந்து கூட அவங்க போராட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த நேரத்தில் அதிமுக நிர்வாகிகள் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்றத்துக்கு வந்த அனைவருக்கும் கருப்பு பேட்ஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை வேண்டாம், நாங்கள் அதை பேட்ஜ் அணிய மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது இது வேற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா அதிமுக பேட்ஜ் அணிந்தா அது பிஜேபிக்கு சங்கடத்தை கொடுக்கும், வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு எதிராக நம்ம இருக்கோங்கிறத காட்டிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அதிமுக கருப்பு பேட்ஜ் அணியலை அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் தமிழக அரசு கொண்டு வந்த அந்த வக்ஃப் வாரிய சட்டத்திட்டத்துக்கு எதிரான தீர்மானத்துக்கெல்லாம் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏப்ரல் 6ஆம் தேதி யார் சொல்றது உண்மை, என்ன நடக்க போகுது, அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது கண்டிப்பாக அமையுமா இல்லையா அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் கடைசியாக நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக இருக்கக்கூடிய இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்ல பார்க்க போகிறோம். இதில் என்னன்னா தமிழக அரசு அதிகாரிகளே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான், குறிப்பாக மக்களை ஏமாற்றி விட்டாங்களே அப்படிங்கிறது தான் தஞ்சாவூர் மக்களினுடைய ஆதங்கமாக இருக்குது. தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை பக்கத்தில் ஒரு இடத்துல 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்திருக்கு. அதற்கு எதிராக மக்கள் ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதை நீட்சியாக இடமாற்றம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதிகாரிகள் அங்கிருந்து அவில்தார் சத்திர குடியிருப்பு பகுதியில் 2 டாஸ்மாக் கடைகளை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இது வந்து முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவிக்கப்படலை. இது வந்து ரகசியமாகவே பண்ணப்பட்டிருக்கு. அவில்தார் குடியிருப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே 2 கட்டடம் கட்டியிருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்கன்னா அப்படியே வீடு மாதிரியே கட்டி வச்சிருக்காங்க. மக்கள் என்ன நினச்சிருக்காங்க, இது வீடு தான் போருக்கு, ஏதோ 2 பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு அதை கடந்து போயிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டாந்து டாஸ்மாக் போர்டை மாட்டி வச்சிருக்காங்க. இது என்னடா வீட்டில் கொண்டாந்து டாஸ்மாக் போர்டை மாட்டுறாங்க, இல்லை அங்கே இருக்கிற மக்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்தா டாஸ்மாக் தான் இங்கே செயல்பட போகுது அப்படின்னு இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஏகப்பட்ட கோபம். எப்படி எங்களை ஏமாத்துனீங்க இத்தனாலும், முன்னாடியே நீங்கள் டாஸ்மாக் டிசைனில் கட்டியிருந்தீங்கன்னா அல்லது டாஸ்மாக்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வெடிப்பாக இருந்திருப்போம். அப்போ எங்களை நீங்கள் ஏமாற்றி இது வீடு மாதிரி ஒரு அமைப்பில் கட்டி அதுக்கப்புறம் டாஸ்மாக் கட்டுறோன்னு சொல்லாமலே வச்சு எங்களை இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்கன்னா அந்த மக்கள் கடுமையான கொந்தளிப்பை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதையடுத்து தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் பலரும் வந்து உங்களோட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனாலும் அந்த மக்கள் சமாதானத்தை ஏற்க விரும்பலை.
ஏன்னா அது பக்கத்திலேயே கோவில் போன்ற இடங்கள் இருக்குது, அதுக்கடுத்து பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. இது எங்களுக்கு நீங்காத ஒரு தலைவலியை ஏற்படுத்த போகுது இந்த இடத்துல அது வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் கடுமையான போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அதாவது ஒரு மக்களுக்கே தெரியாமல் வீடு மாதிரி கட்டி டாஸ்மாக கொண்டு வரதெல்லாம் வேற லெவல் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கவங்களே ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இது தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இது அரசின் மீதான விமர்சனத்தை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்துகளும் முன்வைக்கப்பட்டு வருது. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.